ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஏன் இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் தான் மாசி மாதமானது பிரிக்க போகுது. இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளுடைய மாற்றத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்குங்க. அந்த வகையில இந்த மாசி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் மேச ராசி நீர்களுக்கு என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். மேச ராசி நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. பொதுவாகவே மேச ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது, நல்ல சிந்தனையும் தியாக உணர்வும் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே நேர்மையாக சிந்திக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதே போல ராசிநாதன் பழம் பெறக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு யோகமான சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் மேச ராசி நேயர்கள் நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த மாதிரி மாற்றத்தால் உங்க வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு முன்னேற்றமான சூழல உங்களை கொண்டு போய் சேர்க்கலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் மேச ராசி நேயர்கள் எதை செய்தாலும் தொட்டது அனைத்துமே தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழில் வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா முன்னேற்றம் அதிகரிக்கும். இதனால உங்களுக்கு பொருளாதார நிலை கூட உயரலாம். இதனால உங்களுக்கு பண ரீதியான எந்தவித கஷ்டமுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது. நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகளிலும் கண்டிப்பா வெற்றிகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது புதிய முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைத்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம். இதனால உங்களுக்கு லாபமும் வெற்றி மட்டுமே இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. அதே போல தனாதிபதியின் பரிவர்த்தனையால் எல்லா நாட்களும் மேச ராசினியர்களுக்கு இனிய நாட்களாக கண்டிப்பா அமையலாம். பிறக்கக்கூடிய இந்த மாசி மாதத்திலிருந்து மேச ராசினியர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி காலகட்டங்கள் உங்களுக்கு திரும்பவும் கண்டிப்பா அமையாது. அதனால இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்க இந்த நேரத்தை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பா வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல மேச ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வீக பயணங்கள் கண்டிப்பா அதிகரிக்கும். இந்த மாதிரி ஆன்மீக ரீதியா நீங்க செல்லும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட கிடைக்கலாம். இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்ப ராசியில் சூரியனும் சனியினுடைய சேர்க்கை இருக்கிறது. இதனால பஞ்சம அதிபதி சூரியனும் லாபாதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றம் மேசராசினியர்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு புதிய திருப்பம், புதிய மாற்றமா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு இருக்கலாம். பகை கிரகமாக இருந்தாலும் ஒரு சில வழிகளில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, படித்து முடித்த பிள்ளைகளின் உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில கிடைக்கலாம். அதாவது நீங்க உத்தியோகத்திற்கு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா இதுல ஒரு பாசிட்டிவான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க ட்ரை பண்ணக்கூடிய வேலை கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வந்து சேரலாங்க. வருங்காலம் பார்த்தீங்கன்னா நலமுடைய புதிய திட்டங்களை நீங்க தீட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல இந்த மாசி மாதமானது பிறக்கக்கூடிய இந்த பிப்ரவரி கடைசி 15 நாட்களும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இடையிடையே சிறு தடங்கல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி தடங்கள் வந்தா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் மேசராசினியர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. எப்பேற்பட்ட தடங்கள் பிரச்சனை வந்தாலும் அனைத்துமே முறியடித்து நீங்க முன்னேறி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா இந்த மாசி மாதமானது உங்களுக்கு இருக்க போகுது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாம். வெளிநாட்டு அழைப்புகளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கலாம். அதே போல மிதுன ராசியில சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதனால உங்களுடைய ராசிநாதன் பழம் பெற்று சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மேச ராசி நேயர்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்துல நீங்க ஈடுபட்டாலும் சரி, அதுல உங்களுக்கு வர வேண்டிய பலன் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நல்ல விதமான பலன் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.
இதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்த காரியங்களை சீக்கிரமா வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருந்து வரக்கூடிய பணியாளர் தொல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அகலலாம். பாதியில் நின்ற பணிகள் மீதியும் தொடரக்கூடிய ஆரம்பமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய உடன்பிறப்புகளின் வழியே சுப செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இணக்கமான ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அதே போல மேசராசினியர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்க போது வரவேண்டிய பாக்கிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வசூலாகலாம். அதே போல மேச ராசி நீர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி விவகாரங்கள் ஏதாவது இருந்தா இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி வழக்குகள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு புதன் செல்கிறார். மீன ராசிக்கு புதன் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறக்கூடிய வீடாக இந்த வீடு அமைகிறது. உங்களுடைய ராசியை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். இவர் நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் மேச ராசி நீர்களுக்கு நல்ல நேரமாக கண்டிப்பா இருக்கலாங்க. இதனால மேச ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்தது கண்டிப்பா நிறைவேறலாம். அதே போல நேசக்காரம் நீட்ட உறவினர்கள் முன்வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பெருக்கலாம். உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். இதுவரை உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்களும் உடன் பிறப்புகளும் இப்பொழுது மீண்டும் வந்தினைக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பெருக்கலாம். அதே போல வருங்கால முன்னேற்றம் கருதி நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக கண்டிப்பா மறலாம். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு ஈடேறும். இந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது மேச ராசினியர்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அனைத்துமே நிறைவேறலாம். அதிகார பதவியில இருக்கக்கூடிய மேச ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அறிமுகம் தக்க சமயத்தில் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளை மேல் அதிகாரிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கலாம். பொது வாழ்வில் உள்ள மேச ராசி நீர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மாற்றங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் இந்த மாதிரி திருப்பங்களும் இந்த மாதிரி மாற்றங்களும் கண்டிப்பா மேச ராசி நீர்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாங்க. அதாவது இதுவரை நீங்க இருக்கக்கூடிய பொறுப்புகளில் சில மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான நம்பிக்கை பிறக்கலாம். அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசினியர்களுக்கு தலைமையின் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திரமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கலாம். கலைஞர்களுக்கு கௌரவ பதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மேசராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது படிப்பில் அக்கறை கண்டிப்பா அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கருதி சில திருப்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயம் பார்த்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு சீராகவும் சிறப்பாகவும் இந்த நேரத்தில் கண்டிப்பா இருக்க போகுது. மேசராசினியர்களுக்கு பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் அதாவது பிறக்கக்கூடிய மாசி மாதத்துல இந்த மாதிரி மாற்றங்களும் திருப்பங்களும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல பிப்ரவரி மாதத்துடைய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 24 மற்றும் 28ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்ட தினமாக சொல்லலாம். மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1, 6, 7, 10. அதே போல மேசராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மேசராசி நேர்களுக்கு பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் அதாவது பிறக்கக்கூடிய மாசி மாதத்துல என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரி திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா மேசராசினியர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கேற்றவாறு இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
மேசராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.